வணக்கம், மல்லிகா கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மோர் குழம்பு வைக்கலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் அரிசி போட்டு ஊற வச்சுருக்கோங்க. இது மிக்சியில் அரைச்சிக்கணும். நம்ம இதை தயிர் துவச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், வீட்டிலே துவச்சிருக்கோங்க. இது மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இது மிக்சியில் பாருங்கள். இப்போ மிக்சியில் போடுறாங்க. பாருங்கள், மோர் 1/2 லிட்டர் தயிர் கெட்டியாக்கி இப்போது ஜாரில் போட்டோங்க. இதுக்கு என்னென்ன போடலாம் பாருங்க. நம்ம கொஞ்சம் உப்பு போடணுங்க. உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடலாங்க. இதை இது பாருங்கள், பருப்பு அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் பச்சை மிளகாய் 2 போட்டுடலாங்க. போட்டு இதையும் அரைச்சிடலாங்க. பாருங்கள், மோர் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டோங்க மோர் குழம்புக்கு. அதே மாதிரி பருப்பு அரிசி கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் மிக்சியில். இப்போ இது 2 மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மோர் குழம்போட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மோர் குழம்போட மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை அது தாளிக்கு பாருங்கள், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு தக்காளிங்க, கொஞ்சம் வரமிளகாய் பாருங்கள். தாளிப்புக்கு பாத்திரம் வச்சுருக்கேங்க. நல்லா எண்ணெய் காய்ஞ்சிச்சுங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கோம் பாருங்கள். நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. நம்ம இது கூட வரமிளகாய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், மிளகாலாம் நல்லா செவந்து போச்சுங்க. இது கொஞ்சம் நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். வாசனையும் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை போடலாங்க. அது நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள், வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க தக்காளி போட்டால். நம்ம தயிர்லேயே கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கூட இது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள், இதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி விடலாங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த மோர் வச்சுருக்கோங்க. இந்த தயிர் கடைச்சி பாருங்கள், நல்லா அடித்து வச்சுருக்கோங்க. இதில் இப்போது ஊற்றிடலாங்க. பாருங்கள், எல்லாம் வதங்கிடுச்சுங்க. நல்லா மோர் குழம்பு மோர் இதில் ஊற்றியாச்சு. நல்லா அடித்து தயிர் அடித்து மோர் குழம்பு ஊற்றிட்டோங்க. இது வந்து மூடி போடக்கூடாதுங்க. அப்படியே நல்லா கொதிக்கிட்டோங்க. பாருங்கள், மோர் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. மோர் குழம்பு கொதிக்க விட்டால் திரிஞ்சிடுங்க. ரொம்ப அது மாதிரி மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.